கோவை குனியமுத்தூர் பகுதியில் உள்ள செங்குளம் சின்னக்குளம் தூர்வாரும் பணி துவக்க விழா கோவை குளங்கள் பாதுகாப்பு அமைப்பு ஒருங்கிணைப்பாளர் ஈர மணிகண்டன் தலைமையில் நடைபெற்றது. இதன் துவக்க விழாவில் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். மாவட்ட ஆட்சியர் பேசுகையில், சமூக ஆதரவில் செயல்படும் நீர்வள மேலாண்மை பற்றிய முக்கியத்துவத்தை கூறி, அரசு, தனியார் நிறுவனங்கள் மற்றும் பொதுமக்கள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டிய அவசியத்தையும் அதன் பயன்களையும் வலியுறுத்தினார். இதுகுறித்து குளங்கள் பாதுகாப்பு அமைப்பு ஒருங்கிணைப்பாளர் மணிகண்டன் தெரிவிக்கையில், இங்கு தூர்வாரும் பணி துவங்கியது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. தூர்வாரும் பணிக்கு தனியார் நிறுவனமான கில்பார்கோ வீடர் ரூட் இந்தியா CSR நிதி வழங்கியுள்ளது. அவர்களுக்கும் இத்தருணத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த செங்குளத்தில் 2017ஆம் ஆண்டு முதல் இப்பகுதி மக்கள், குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் ஒன்றிணைந்து தூர்வாரும் பணிகளை செய்து வந்துள்ளோம். அதன் பேரில் தற்போது மழைநீர் குளத்தில் நிறைந்து காணப்படுகிறது. இதனால் இப்பகுதியில் விவசாயம் நன்றாக உள்ளது. மேலும் பறவைகள் அதிக அளவில் வந்து செல்கின்றன. மேலும் இங்கு தூர்வாரும் பணிகளை மேற்கொள்ள உள்ளோம் என்று தெரிவித்ததுடன், அனுமதி அளித்த மாவட்ட ஆட்சியர் மற்றும் ஒத்துழைத்த துணை மேயர், தெற்கு மண்டல தலைவர் மற்றும் அரசு அதிகாரிகளுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக துணை மேயர் வெற்றிச்செல்வன், கோவை தெற்கு மண்டல தலைவர் தனலட்சுமி, தமிழ்நாடு துணைத் தலைவர் ஜெயக்குமார், கில்பார்கோ வீடர் ரூட் இந்தியா பிரைவேட் லிமிடெட் உதவி மேற்கு மண்டல ஆணையாளர் N. குமரன், கோவை மாநகராட்சி நிர்வாக பொறியாளர் G. இளங்கோவன், கோவை மாநகராட்சி உதவி நிர்வாக பொறியாளர் S. கனகராஜ், திட்ட மேலாளர் ராஜ் திலக், கோவை குளங்கள் பாதுகாப்பு அமைப்பு நிர்வாகிகள், அரசியல் பிரமுகர்கள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான ஒரு குளமான குனிமுத்தூர் செங்குளத்தை வந்து இன்றைக்கி தூர்வார இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 50,000 கன அடி வந்து இந்த குளத்தை வந்து மண் எடுத்து ஆழப்படுத்துறது மூலிமா கிட்டத்தட்ட 5 கோடி லிட்டர் தண்ணீர் வந்து கொள்ளலை வந்து அதிகரிக்க போகிறோம். இதனால் வந்து நிலத்தடி நீர்மட்டம் சரிவட்ட முடியும். இங்கே இருக்க பயோடைவர்சிட்டி, இங்கே பல உயிரினங்கள் வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த உயிரினங்களுக்கு ஒரு வாழ்விடமாக இந்த குளம் இருக்கும். இந்த குளங்களுக்கு பார்த்திங்கன்னா நொய்யல் சிஸ்டம், நொய்யலோட திட்டமிட்ட ஏரிகளிலிருந்து தண்ணீர் வருது. இதுக்கு வந்து குனிமுத்து செக் டேம் அங்கேருந்து தண்ணி வருது. கிட்டத்தட்ட ஒரு 11.5 கிலோமீட்டர் வந்து இந்த குளத்தை கடைசியாக முடியுது. இந்த குளத்தோட எக்ஸ்ட்ரா வாட்டர் வந்துட்டு குறிச்சி குளத்துக்கு போகுது. அதுக்கப்புறம் மதுக்கரை ஆறு வழியாக வந்துட்டு கேரளாவுக்கு போகுது. இந்த குளத்தை ஆழப்படுத்துறது மூலயமா இங்கே நிலத்தடி நீர்மட்டத்தை சரிவட்ட முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த குளத்தில் தண்ணீர் நிற்கிறதுனால வாட்டர் லாக்கிங், இந்த தண்ணீர் வந்து நிலத்தடி நீராக மாறாமல் இது சமதளத்தில் போகிறதுனால இங்கே வெளியே இருக்க நிலங்களெல்லாம் வாட்டர் லாக்கிங் ஆகுது. அங்கே வந்து தண்ணீர் ஊட்டு எடுக்குது. இதை தூர்வாரது மூலிமா இன்னும் கொள்ளளவு அதிகரித்து இது நிலத்துக்கு நீர் அடியில் செல்கிற மாதிரி இது செல்ல முடியும். அதனால் வந்துட்டு நம்ம இது பார்த்திங்கன்னா எட்டிமடை, வாளையாறு வரைக்கும் இருக்கிற நம்மளோட தமிழ்நாட்டோட விவசாய நிலங்களுக்கு விவசாயத்துக்கு தேவையான தண்ணீரையும் இந்த குளத்தை தூர்வார மூலிமா கிடைக்கும். இந்த பராமரிப்பு பணி, புனரமைப்பு பணி வந்து எவ்வளோ ஏக்கர்னா? இந்த குளம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 ஏக்கர் இருக்குது. கிட்டத்தட்ட 265 ஏக்கரில் இது ஒரு 40 ஏக்கர் சின்ன குளம் இருக்குது. இந்த குளத்தை வந்துட்டு 40 ஏக்கரை வந்து நம்ம இப்போ தூர்வாரோம். இப்போ கோவை மாவட்டத்தில் நீங்கள் நிறையா வனங்கள் வந்து உருவாக்கியிருக்கீங்க. ஸோ அதை வந்து இப்போ பராமரிச்சுட்டு இருக்கிறது எப்படின்னா எந்த மாதிரி? நாங்கள் கோவை மாவட்டத்தோட நிலத்தடி நீர்மட்டம் சரிபட்டது மட்டும் இல்லாமல் பசுமை பரப்பளவு அதிகரிக்கிற விதமாக கிட்டத்தட்ட ஒரு 50,000க்கு மேற்பட்ட மரங்கள் வச்சுருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 8 மாநகராட்சி ரிசர்வ் சைட்கள், அப்புறம் கோயம்புத்தூரில் இருக்கிற 3 பெரிய குளக்கரைகளில் மரம் வச்சுருக்கோம். அப்புறம் வந்து வனத்துறைக்கு சொந்தமான ஒரு 27 ஏக்கர் வனப்பரப்பில் வந்து மரம் வச்சுருக்கோம். இதை தொடர்ந்து வாலண்டியர் மூலிமா கிட்டத்தட்ட 380 வாரத்துக்கு மேலே தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை வாலண்டியர் மூலிமா இதை வந்து பராமரிச்சுருக்கோம். இந்த எங்கள் கலப்பணிகள் பார்த்திங்கன்னா வார ஞாயிற்றுக்கிழமை இளைஞர்கள், மாணவர்கள்லாம் கலந்துக்கிறாங்க. இன்னும் நாள் கிட்டத்தட்ட கோயம்புத்தூரில் 20 லட்சம் மக்களுக்கு மேலே இருக்காங்க. அதனால் அதிகப்படியான மக்கள் வந்து இன்றைக்கி கிளைமேட் சேஞ்சினால இன்றைக்கி வெயில் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. நம்ம வந்து சாலை ஓரங்கள் இருக்க மரங்கள்லாம் வெட்டிகிட்டு இருக்கோம் நம்மளோட தேவைகளுக்காக. ஆனால் அதுக்கு ஈடாக நம்ம வந்து நிறைய மரங்கள் வைக்க தேவை இருக்குது. இந்த கலப்பணிகள் வந்து ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் ஈடுபட்டிருக்கோம். நாங்கள் ஒரு 30 பேர் 40 பேர் வரோம். ஆனால் பத்தாது, இது வந்து நிறைய பேர் வந்துட்டு வாரம் ஞாயிற்றுக்கிழமையில் இந்த கலப்பணிகள் ஈடுபடணும். இளைஞர்கள், மாணவர்கள்லாம் இந்த கலப்பணியில் ஈடுபடணும்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த பணிக்கு வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து உறுதுணையாக வந்து எங்களுக்கு உடனடியாக அனுமதி கொடுக்கறதுக்கு ஆணையிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கோவை மாநகராட்சி ஆணையாளர், மேயர், டெப்டி மேயர் இவங்கெல்லாம் வந்துட்டு எங்களுக்கு உதவியாக இருந்திருக்காங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிக்கிறேன்.